மாதிரி ஒரு பவுலிங் இருக்கு இந்த ஆள், அவருக்கு ஃபைனல் ஓவர் கொடுத்தாரு. அவர் அதே மாதிரியே பவுல் பண்ணாப்புல அந்த லாஸ்ட் பால்லையும் என்னமோ நினைக்கிறேன் பாகிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் ஆடுவார், அடித்து அப்படியே கீப்பிங்கில் 6 அடிக்க தூக்கி விடுவார். ஆனால் அங்கே ஸ்ரீசாந்த் கையில் பிடிச்சிட்டு வருவார். அந்த கேட்ச் வந்து எங்களால் இன்றைக்கும் மறக்க முடியாது. அந்த வேர்ல்டு கப் ஒன்று 2011 இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நிறைய மேட்ச்சு அடித்து தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஃபைனல் பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். ஃபைனலில் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம்னா அது வந்து தோனின்னு சொல்ல மாட்டேன், கௌதம் கம்பீர். இன்னமும் அவரோட அழுக்கு புடஞ்ச டிஷர்ட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் தான் 93 97 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஸ்கோரை அடிச்சுட்டு வந்தார். வந்துட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஒரு ரன் அவுட்லேயே எதுலேயோ தான் ஆனார், சரி ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மேட்சோட முக்கியமான சொல்லணும், வேர்ல்டு கப்பே நம்பி இருந்த 2 பேர், சச்சின் டெண்டுல்கர், சேவாக். அவங்க அடுத்து மலிங்கா ஓவரில் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நின்று ஆடினவர் தான் கௌதம் கம்பீர். அவர் ஆடி முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப 272 சம்திங் அந்த லைனில் தான் ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பில்ட் பண்ண பார்ட்னர்ஷிப் தான் யுவராஜ் சிங் அண்ட் தோனியோட பார்ட்னர்ஷிப். அவங்க தான் டீம் அப்படியே கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு 6 அடிப்பார். செம்மையாக இருக்கும் அந்த மேட்ச்சு. சொல்லப்போனால் அதுலேருந்தே எவ்வளோ ஃபேன்ஸ் உருவானாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மேட்ச்சு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, நிறையா ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து தோனியோட தலைமையில் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவரோட வில் பவர் தெரியுமா, ஒரு ஷாட் அடித்தான்னா எப்படி அடிப்பார்னு தெரியுமா, அப்படியே பக்கத்தில் சர்ன்னு போகிற மாதிரி அடிப்பார். அவரோட ஹேண்ட் பவர் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் இப்போ 43 வயசு ஆயிடுச்சு. சின்ன பசங்களாம் விளையாடுறவனுங்களாம் தடுமாறும் போது அவர் ஆகிறதுல என்ன இருக்குது? சரி, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்களை அந்த ஃபேக் ஃபேன்ஸ், நான் உண்மையான ஃபேன்ஸ் இல்லை, அந்த ஃபேக் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அந்த நடுவில் பூந்துட்டு வந்து இன்றைக்கி தோனி இப்படி பண்ணுறாப்புல அப்படி பண்ணுறாங்க, நான் அப்படி ஃபேனாக இருந்தேன் இப்படி ஃபேனாக இருந்தேன் சும்மா கதை கட்டி சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். ஆர்சிபின்னு ஒரு டீம் இருக்குது. கிட்டத்தட்ட ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வரல அவங்க கப்பு அடித்ததே கிடையாது. எத்தனையோ ட்ரோல் வாங்கியிருக்காங்க, எவ்வளவோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருந்தும் இந்த 18 வருஷமும் அவங்களுக்கு ட்ரூவாக ஒரு ஃபேனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க கப் அடிக்கல. ஆனால் சிஎஸ்கே பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படி இருந்த டீமு இப்போது ஓகே மேலே வருவாங்க. 2012 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, கண்டினியூஸாக தோற்றாங்க, சான்ஸே கிடையாது, ஐபிஎல்லில் உள்ளே போகவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன். ஆனால் ஒரே ஒரு 100 பாயிண்டில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா இவங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்கிற மாதிரி சான்ஸ் கிடச்சி உள்ளே வந்து தூக்கி கப்பே ஜெயித்தாங்க. தெரியுங்களா, சான்ஸ் கிடைக்கும், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் இந்த தோனியை